Medical lab technician aspirants, microbiology methods of staining. So common staining methods, 3 methods இருக்கு. ஸோ என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெய்னிங், செகண்ட் ஜெயில் நெல்சன் ஸ்டெய்னிங், ஆல்பர்ட் ஸ்டெய்னிங். ஸோ இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிராம் ஸ்டெய்னிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவும் அதனுடைய செல் வாலுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பர்பிள், தென் கிராம் நெகட்டிவில் பிங்க் ஆர் ரெட். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராம் ஸ்டெய்னிங் மெத்தடில். வேறு ஜெல் நீல்சன் ஸ்டெய்னிங்கில் பார்த்திங்கன்னா இது எதை டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியாவை. ஸோ ஜெயில் நீல்சன் ஸ்டெய்னிங் ஸோ யூஸ் டு டிடெக்ட் ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா, எஸ்பெஷலி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ரைட், நெக்ஸ்ட் திங் பாருங்கள் ஆல்பர்ட் ஸ்டெய்னிங். ஸோ இந்த ஆல்பர்ட் ஸ்டெய்னிங் பார்த்திங்கன்னா யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் metachromatic granules in Corneobacterium diphtheriae. ஓகே, ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்கன்னா, ஸோ இந்த காமன் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேங்களா, மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெய்னிங் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது 3 கொடுத்துட்டு ஏதோ ஒரு அதர் நேமில் எது இதில் வராது அப்படின்னு கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் will not comes under methods of staining அப்படி கேட்கலாம். இல்லை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட்னா என்னென்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கிரானியூல் மெட்டாக்ரோமேட்டிக் கிரானியூல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அது என்ன மெத்தட்னு கேட்கலாம். இல்லை இதை கொடுத்துட்டு வந்து 3 ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது கிராம் ஸ்டெய்னிங்கில் அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஜெயில் நெல்சன் ஸ்டெய்னிங்கை எது டிடெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது, ஆல்பர்ட் ஸ்டெய்னிங் என்ன டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெய்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியா பார்த்தீங்கன்னா வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அதை பேஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ ஜெயில் நீல்சனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியாவை டிடெக்ட் பண்ணுறது. தென் ஆல்பர்ட் ஸ்டெய்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து which is used to demonstrate metachromatic granules in Corneobacterium diphtheria. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன பர்பஸ், ஸோ ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்கு மெயினான பர்பஸ் என்ன. ஸோ கிராம் ஸ்டெய்னிங்க்கு அந்த 2 கீவேர்ட்ஸ், ஓகேங்களா, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ். ஸோ அது எந்த கலர் வந்தால், ஸோ பர்பிள் கலர் வந்தால் கிராம் பாசிட்டிவ், வேறு கிராம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பிங்க் கலர். ரைட், ஸோ அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கவுண்டர் ஸ்டெயின், தென் இது 1 by 1 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முக்கியமாக தெரிய வேண்டியது ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் தான். ரைட், ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெய்னிங்கில் கிராம் காமன் ஸ்டெய்னிங் மெத்தட்ஸ் 3 மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். கிராம் நெகட்டிவ், ஜெயில் நெல்சன் அண்ட் ஆல்பர்ட் ஸ்டெய்னிங். ஓகே, தேங்க்யூ.